ஒரு யங்ஸ்டரா இருந்து நீங்க விஜயை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க அறிவு இல்லாத ஒரு மனிதர். உங்களுக்கு மூளைன்றது கிடையவே கிடையாது. அதே நீங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ற ஒரு இளைஞரா இருந்தா இவர் வந்து இன்டெலெக்சுவல். இதுதான் இங்க உள்ள நரேஷன். அதான் எடுப்படலையே. எந்த அமைச்சர் மேல இன்னைக்கு வந்து கொள்ளையடிக்கிற கேஸ் இல்லாம இருக்கு? வெரி ஃபியூ. அல்ல, அதுக்காக ஒட்டுமொத்தமா அந்த கட்சியை சொல்றது வந்து சரியா இருக்கும். ஆமாங்க, அந்த கட்சியில் அதானங்க நடக்குது. தாவேகாவினருக்கும் சேர்த்து ஊடகங்களுக்கும் சேர்த்து சொன்னார், நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், சொன்னா அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். இப்ப என்னுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வரேன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றது. அப்ப இன்னுமே இந்த என்டிஏ அலையன்ஸ் நோ. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி தோழர் இருக்கு? நல்லா இருக்கு. திமுக வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து தற்கொலைன்னு வந்து சொல்றாங்க. அது வந்து தேர்தலில் எப்படி வந்து எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கே அவுட் ஆயிடுச்சுங்க அது. இன்னைக்கே சரி, இன்னைக்கே விஜய் பேசாட்டுக்கு அவுட் ஆயிருக்கும். ஏன்னா யாருக்குமே பிடிக்கல. அது படித்தவர்களுக்கு, உண்மையான அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்களுக்கு அது பிடிக்கல. ஆனா உண்மையான தற்கொலை ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் தாவேகாவை தற்கொலைன்றான். ஹவு கேன் யூ இன்சல்ட் பீப்புள்? அப்புறம் அவர்களும் மக்கள் தானே. இளைஞர் கூட்டம்ன்றது ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லையா? அது போய் தற்கொலைன்னா பாரு அவன் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறான், அங்க பாரு அவன் மரத்து மேல ஏறான். அப்போ இங்க மரத்து மீது யாரும் ஏறவில்லை, இங்க டிரான்ஸ்ஃபார்மர் மீது யாரும் ஏறவில்லை, யாரும் இங்க செவுத்து மேலே ஏறவில்லை. அப்படி என்றால் இது திமுக கூட்டம். வாட் நான்சென்ஸ் இட் இஸ். ஓகே, இல்ல இப்போ ஒரு பக்கம் வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த விழா எடுக்கிறதையும் நம்மளால, ஆமா, இதுவே பெரிய ஒரு முரணா இருக்கு. சரி, அது என்னன்னா, நீங்க ஒரு யங்ஸ்டரா இருந்து நீங்க விஜயை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க அறிவு இல்லாத ஒரு மனிதர். உங்களுக்கு மூளைன்றது கிடையவே கிடையாது. அதே நீங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ற ஒரு இளைஞரா இருந்தா இவர் வந்து இன்டெலெக்சுவல். இதுதான் இங்க உள்ள நரேஷன். அதான் எடுப்படலையே. அதே மாதிரி இந்த அறிவு திருவிழா நடத்தி அந்த அவதூறு வந்து பேசுறாங்க. ஆமாங்க, அவதூறு மட்டும் தானே. நேத்து நீங்க பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து ஆதவ் அர்ஜுன் கேஸ் வந்து குவாஷ் ஆகி ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஓகே, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். 32 பேஜ்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்குதோ அதுக்கு நேரெதிராக இங்கே வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. நான் வந்து மனநிலை சரியில்லாதவன், மனநிலை சரியில்லாத நேரத்தில் இந்த ட்வீட்டை போட்டு விட்டேன், அதனால மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் வந்து கெஞ்சினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பனாக பேசுகிறாங்க. ஆனா அப்படி எந்த இடத்துலயுமே அதாவது இவர் போட்ட அஃபிடவிட்லயும் சொல்லல, நீதிமன்றம் போட்ட தீர்ப்புலையும் சொல்லல. அவர் ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, ஏங்க நான் இப்படி ட்வீட் போட்டா சமுதாயத்துல புரட்சி வந்துடும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, அவருக்கு மனநிலை சரியில்லாதவரா இருப்பார் போல இருக்குன்னு அவரை குற்றம் சாட்டுறாரு. அதை அப்படியே மாத்தி விடுறாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எஸ்வி சேகர் அளவுக்கு நீ ஃபேமஸ் இல்லை, நீ ஒருத்து கிடையாது, அதனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதான் நீதிமன்ற தீர்ப்பையே இவங்க அவதூறு தப்பா சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி இல்லவே இல்லை. அவரு ஏன் என்ஆர் இளங்கோவன் வந்து நீதிமன்றத்துல எஸ்வி சேகர் கேஸை கோட் பண்றாரு. எஸ்வி சேகரை கோட் பண்ணி நீங்க அவரும் இதே மாதிரி தானே ஃபேஸ்புக்ல போட்டாரு, அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்களே, நீங்க ஏன் ஆதவ் அர்ஜுனுக்கும் நீ அதே மாதிரி தண்டனை கொடுங்கன்னு கோட் பண்றாரு. எஸ்வி சேகருக்கு கூட நீதி தீர்ப்பு கொடுத்த அதே நீதிபதி தான் இந்த கேஸையும் பார்க்குறாரு. புரியுதுங்களா? அப்போ எஸ்வி சேகரை அவர் கம்பேர் பண்ண, என்ஆர் இளங்கோவன் எஸ்வி சேகர் கேஸை கோட் பண்ணதுனால அதை இவர் கோட் பண்ணி தானே ஆகணும். அப்போ சொல்றாரு, எஸ்வி சேகர் ஆதவ் அர்ஜுனா மாதிரி வளர்ந்து வரும் அரசியல் தலைவர், ஒரு முதிர்ந்த எல்லாருக்கும் தெரிந்த மனிதர் அல்ல, அவர் வளர்ந்து வர்ற ஒரு அரசியல் தலைவர். இரண்டாவது, எஸ்வி சேகர் குறிப்பிடும் போது விமென் ஜேர்னலிஸ்டை குறிப்பிடுகிறாரு, அவங்கள பத்தி தப்பா பேசினாரு. ஆதவ் அர்ஜுன் யாரையும் டார்கெட் பண்ணல, அதனால இது பேச்சு சுதந்திரத்தான் வருது, இது ஃப்ரீ ஸ்பீச்ல வருது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. இது எப்படி இவங்க மாத்தி விடுறாங்க பாத்தீங்களா? அப்போ தாவேகா, அதுக்கு அடுத்தது விஜய் என்ன சொல்றாரு, அவதூறு, தாவேகா அவதூறு, அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகா வந்து இந்த கொள்கை இல்லாத கட்சின்னு வந்து சொல்றதையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. சிஏ குறித்து
எதிர்த்த கட்சி வந்து தாவேகா. அதே மாதிரி இந்த வகுப்பு சட்டத்தை வந்து எதிர்த்து உச்சநீதிமன்றம் போன கட்சி வந்து தாவேகா. அதே மாதிரி வந்து இவங்க நீட் வந்து அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா பேசுவோம். வக்ஃப் மட்டும் பேசுவோம். ஓகே. வக்ஃப்ல என்ன நடந்தது? இப்போ 3 விஷயத்த நம்ம கம்பேரிசன் எடுத்துப்போம். ஓகே. டிஎம்கே, தாவேகா, அதுக்கு அடுத்தது கேரளா கவர்மெண்ட். இப்போ இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வரும்போது கேரளால யாருடைய ஆட்சி? பினராயி விஜயன் ஆட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி. யாரோட ஆட்சி? மு.க. ஸ்டாலினோட ஆட்சி. திமுக கட்சி ஆட்சி. இப்போ இந்த இந்த 2 ஸ்டேட்ல என்ன நடக்குது? விஜய் தாவேகாவின் தலைவர் கேஸ் போடுறார். ஓகே ஓகே. கேரளால என்ன நடக்குன்னா கவர்மெண்ட் கேரளா அரசு கேஸ் போடுது. திமுக யார் கேஸ் போடுறது? ராசா போடுறாரு. ராசா நாளைக்கு கட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. ஏன் தமிழக அரசே போடல? ஏன் போடல? இல்ல அல்லது ஏன் எம்.கே. ஸ்டாலினே கேஸ் போடல? இந்த மறைமுக கூட்டணி தான். இப்ப விஜய் அரசியல் தலைவர் அவரே போடுறாரு. ஆதவர்ஜுனை போட வச்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம நிர்மல் சிட்டி நிர்மல்குமாரை போட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரை போட வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பொதுச் செயலாளர் பேர் என்ன இருக்கிறாரு? புசி ஆனந்த் கூட போட வச்சிருக்கலாம். ஏன் விஜயே போடுறாரு? ஏன் அப்படி ஒரு முயற்சி அவங்க இப்ப டிஎம்கேல எடுக்க மாட்டாங்க? டிஎம்கே திமுக ஆட்சி தானே நடக்குது. தமிழக அரசே போடல. அப்ப எந்த விதத்திலும் இவங்க வந்து பாஜகவை நேரடியா எதிர்க்கிறதுக்கு தயாரா கிடையாது. அதனாலதான் இந்த 3 எக்ஸாம்பிளையும் சொன்னேன். டிஎம்கே ராசா தான் போடுறாரு. ஏன் எம்.கே. ஸ்டாலின் தான் போடலாமே? அதே மாதிரி இந்த எஸ்ஆர்லயுமே அதே மாதிரி தானே தோழர் நடக்குது. அங்க வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் எதுக்குது? ஆனா இங்க வந்து டிஎம்கே கேஸ் போடுது. சிஎம் வந்து எல்லாம் கரெக்டா இருக்கு தானே, அவங்க கட்சிக்காரங்க வந்து போய் பாக்குறீங்களான்னு பண்றாரு. புரியுதுங்களா? See, they are not. அதைத்தான் மீண்டும் மீண்டும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அதே மாதிரி திமுகவும் விமர்சனம் பண்றாரு. இந்த கொள்கைன்னு சொன்னா அவங்களுக்கு என்னன்னே வந்து தெரியாது. அது எங்க விற்கும், விலை என்னன்னு சொல்லி கேட்பான். வந்து கொள்ளையடிக்கிறது தான் அவங்களுக்கு கொள்கைன்னு வந்து வச்சிருக்காங்க. எந்த அமைச்சர் மேல இன்னைக்கு வந்து கொள்ளையடிக்கிற கேஸ் இல்லாம இருக்குது? வெரி ஃபியூ. புரியுது. அல்ல, அதுக்காக ஒட்டுமொத்தமா அந்த கட்சியை சொல்றது வந்து சரியா இருக்கும். ஆமாங்க, அந்த கட்சியில அதானங்க நடக்குது. யார் எந்த அமைச்சர் மீது கொள்ளை அடிக்காம இருக்கிறாங்க? கேஸ் எவ்வளோ கேசஸ் இருக்குது? யாருமே கேஸ் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப ஃபியூ தானே. அப்ப எல்லா மாவட்ட செயலாளர்ல தொடங்கி கீழே வரை அந்த இது போயிட்டு தானே இருக்கு. ஒரு சிலர் இருக்கதானே, ஒரு சிலர் எக்ஸெப்ஷன் இருக்கதான் செய்வாங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் இருப்பாங்க. அது அவர்களுடைய செல்ஃப் தனி மனித கோட்பாடா இருக்கும். அப்படி நீங்க கொள்ளையடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல மினிஸ்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க கொள்ளையடிக்கலன்னு வைங்களேன், மொக்க ஏரியாவில் போட்டுருவாங்க உங்களை. அதான ரியாலிட்டி. இப்ப இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த விழா ஒண்ணு இல்லைங்க. டிஎம்கேல உள்ள எல்லாருமே நல்ல நேர்மையான அமைச்சர்கள் இருக்குங்க. அதிமுக அரசு நடந்தது இல்ல, அதுல கொள்ளையடிச்சாங்க தானே. அவங்க மேல ஏங்க என்ன ஆக்ஷன் எடுக்கல? எத்தனை பேரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க? இவங்களுக்குள்ளேயும் ஒரு டீலிங் இருக்கு. ஆப்வியஸா. ஏன் பண்ணல? மன்னிப்போம் மறப்போமா? இல்ல பங்கு வந்து அப்பவே வந்துச்சு, இப்பயும் போயிட்டு இருக்கா? புரியுது. அன்னைக்கு சொன்னாங்களா ஓபிஎஸ் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, இபிஎஸ் மேல இவ்வளவு, போய் கவர்னர்ட்டே எது கொடுத்துட்டு வந்தார்ல. இப்ப இவங்க ஆட்சி தானே நடக்குது, முடிய போது இல்ல. வந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல தூக்கிக்கலாம் எல்லாரையும். கொடநாடு கேஸ் என்னாச்சு? ஸ்பெஷல் டீம் போட்டாங்க, அது பண்ணாங்க. ஏன் என்கொயரி கூட கூப்பிடல? அதை தான் சொல்றேன். இவர் விஜய் சொன்னது, இவங்களோட மொத்த கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் எங்க இருக்கு? கொள்ளை 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 அதுலதான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஊழல் குறித்தும் வந்து பேசியிருந்தேன். அந்த பாலாறுல 4000 கோடி ஊழல் நடக்குது, அதை பத்தி மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. இப்போ ஒவ்வொரு இந்த மாவட்டம் போகும்போது அந்த மாவட்டத்துல இருக்க அந்த இஷ்யூ பத்தி அட்ரஸ் பண்ணி பேசுவது நம்மளால பார்க்க முடியுது. இது இன்னும் போக போக அது இன்னும் வந்து எல்லா மாவட்டத்திலும் இருக்க பிரச்சனைகள் குறித்து வந்து விஜய் வந்து மக்களை சந்திச்சு பேச போறாருன்னு சொல்றாங்க. ஆமா, பேசுவார் இல்லையா? அதான் நம்ம அந்த மக்கள் சந்திப்பு, அதாவது ரோட் ஷோலையும் அதுதானே பண்ணாரு. முன்பு நடந்த பிரச்சாரங்களையும் இதான் பண்ணாரு. அதுல அதே தான் இதையும் பண்ணுவாரு. இப்ப இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த அந்த விழா இருக்குது, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ரியாக்ஷன்லாம் வந்து நாளைக்கு பாருங்களேன், கதறும். தமிழ்நாடு கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொன்னு சொன்னாரு அகெயின், இன்னமுமே ஒரு தாவேகாவினருக்கும் சேர்த்து ஊடகங்களுக்கும் சேர்த்து
ஒன்று சொன்னார், நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், சொன்னேன்னா அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்ப என்னுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வரேன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றது. அப்ப இன்னுமே இந்த என்டிஏ அலையன்ஸ் நோ அப்படின்றத விஜய் ஃபர்மா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி காங்கிரஸும் வந்து தாவேக்கோட கூட்டணி இல்லைன்றத வந்து சொல்லியிருக்காங்க, கமிட்டி அமைச்சிருக்காங்க. இல்ல அதுதான் வந்து ஒரு இன்னொரு படத்தை வந்து சொல்லியிருப்பார்ல, எம்ஜிஆர் படம் மர்மயோகியில வந்து நான் வந்து குறி வச்சா ஏதோ சொல்லியிருப்பார் இல்லையா, தவிடுபடியாக்குவேன், அதாவது உங்கள் கூட்டணி கணக்குகள்லாம் தவிடுபடியாகும்னு சொன்னார் இல்லையா. ஐ திங்க் ஹி வில் டார்கெட் டிஎம்கே அலையன்ஸ். ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி நிறைய கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கும், அதிமுக சைட்லயும் கட்சிகள் வந்து இருக்கு. அவங்க எல்லாம் இவ்வளவு கான்பிடென்டா பேசுவாங்களான்னு கேட்டா முடியாது. ஆனா விஜய் வந்து தொடர்ந்து இவ்வளவு கான்பிடென்டா வந்து பேசுறது, அவர் கூட எந்த ஒரு கட்சியுமே இல்லை கூட்டணியில. எதுக்கு எங்க கூட்டணி வேணும் எனக்கு புரிய மாட்டேங்குது. திருப்பி எதுக்கு கூட்டணி வேணும்? இப்ப ஒருத்தரால வந்து இவ்வளவு பெரிய வீழ்த்திட முடியுமா? இவ்வளவு கூட்டம் வரும்போது ஏன் முடியாது? கூட்டம் வரதான் செய்யும். கூட்டம் அந்த கூட்டம் தானங்க ஓட்ட போட போகுது. புரியுது. இன்னைக்கு நீங்க சொல்ல முடியாதுல்ல, 2000 பேர் கூட்டம் வந்து விஜய் பார்க்க வந்துட்டு அப்படியே மறைஞ்சு ஓடி போயிருந்தா அப்படிலாம் கிடையாது. He will do, the people will do wonder. மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. மக்கள் எனக்கு தெரிந்து இன்றைக்கு விஜய் பக்கம் இருப்பதாக நான் உணர்கிறேன். அதற்கான ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். இப்ப தாவேக்கோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடா என்ன தொடர்பு இருக்கும்? ஐ திங்க் அடுத்த வாரம் இதே மாதிரி இண்டோர் மீட்டிங் நடக்கும். இவங்க எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி அவங்க கொடுக்கும்போது இன்னும் இன்டென்சிவ் ஆகும். அதுதான் அவர் சொல்றாரு, நான் இப்ப இனிமே அடிக்கவே இல்லையா, அவங்கள அடிக்கிறதுக்கு முன்னாடியே கதறீங்களே, இனிமே தான் அடிக்க போறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்றது தான். அடிச்சார்னா எப்படி தொடர் ஹெவியா இருக்கும்னு அர்த்தம். புரியுது. ஆனா விஜய் வந்து இந்த மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய இந்த நெருக்கடிகள் வந்து திமுக சார்பா வந்து கொடுக்குறாங்க. இப்ப காவல்துறை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால நிறைய இந்த நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நெருக்கடிகள் கொடுக்காம எப்படி சும்மா இருப்பாங்க? இன்னொரு மீட்டிங் கூட நடத்திட்டு போங்க. 2000 பேர் போதுமே. புரியுது. அது 2 லட்சம். உங்களுக்கு இன்னொன்னு வந்து ஜனநாயகனா, அது வேற சரியான நேரத்துல பிளான் பண்ணிருக்காங்களா? அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா? So it will have a lot of public எனர்ஜியோட தான் இந்த 26 எலெக்ஷன் வந்து போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அந்த நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கறது வந்து சொல்லிருக்கீங்க, ஜனநாயகனுக்கே வந்து நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு மாற்றா இன்னொரு படத்தை வந்து இறக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் அந்த போஸ்டர் பேனர்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அந்த படத்தோட போஸ்டர் பேனர்ல இவங்க கார்பரேஷன் அவங்களுக்கு சொந்தமானது, அதனால அங்க போஸ்ட் ஓட்டுற இடங்கள்லாம் அவர் வந்து டாமினேட் பண்ணலாம். மக்களை நீங்க எப்படிங்க ஜனநாயகன் போறவன வந்து கண்ணாடி போட்டு கண்ணை கட்டியா விட முடியும்? அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. போஸ்டர் பார்த்தா ஜனநாயகன் படம் போறாங்க, அதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி தட் வே. புரியுது சார். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரொம்பவே நன்றிகள் தரோம். எங்களோட ரொம்ப நன்றி. நன்றி.